இன்கம் பிளான். ஓகேவா? இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் ஒண்ணு வந்து ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் சொன்னேன். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த பைனரி கான்செப்ட்ன்றதுதான். இதுல பாத்தீங்கன்னா யூன்றது நம்பர். அதாவது இதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஏன் வந்து 7 ஐடி போட்டு பிசினஸ் பண்ணணும். சிங்கிள் ஐடி போடுற இடத்துல வேலை பார்க்கக்கூடிய இடத்துல அதே வேலைய 7 ஐடி போட்டு பண்ணா வேற லெவல்ல வந்து இன்கம் கிரியேட் ஆகும் அப்படின்றது உங்களுக்கு புரியும். சோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாரி, யூன்றது நீங்க உங்களுக்கு கீழே டீம் 1 அண்ட் டீம் 2. ஓகேவா? லெஃப்ட் அண்ட் ரைட் மட்டும் தான் பைனரி நம்ம வந்து ஓபன் பண்ண முடியும். சோ அந்த லெஃப்ட் அண்ட் ரைட்ல ஒரு ஐடி வந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் 2:1. ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா 1:1 வந்துச்சுனாலும் ஒரே ஒரு என்ட்ரி கூட வரணும். பைனரியோட ரூல். ஓகே, சோ 2:1 வந்துச்சு அப்படின்னா 1:1 மேட்ச் ஆயிடும். அதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா எத்தனை லெஃப்ட்ல ஒரு ஐடி ரைட்ல ஒரு ஐடி அப்படின்னு எத்தனை வந்துச்சுனாலும் நமக்கு மேட்ச் ஆகி இன்கம் வந்துடும். ஓகேவா? அப்ப நார்மலா லெஃப்ட்ல ஒரு ஐடி ரைட்ல ஒரு ஐடி 60 PV மேட்ச் ஆச்சு அப்படின்னா 600 rupees பேர் கமிஷன் வரும். சரிப்பா, ஒரு ஐடி போட்டு வந்தா 600 ரூபாய் கிடைக்குது. இந்த மல்டி லெவல் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றாங்கல்ல. சோ என்னதான் பாப்போமே அப்படின்னு சொல்லிட்டு 3 ஐடி போட்டு உள்ள வரும்னு வச்சுக்கோங்களேன். இதே பிசினஸ் தான் நம்ம பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்? U1 அதான் U 3 U இருக்கு. ஓகே, சோ இதுல லெஃப்ட்ல இருக்கக்கூடிய யூக்கு கீழே டீம் 1 அண்ட் டீம் 2 சொல்லிட்டு ரெண்டு ஒரு ஐடி எடுத்துட்டு வரும். அந்த யூக்கு எவ்வளவு இன்கம் வருது? 600 ரூபாய் வருது. சோ ரைட் சைட்ல இருக்கக்கூடிய யூக்கும் அதே போல டீம் 3 அண்ட் டீம் 4ல ஒரு ஐடி எடுத்துட்டு வரும். சோ அந்த யூக்கு எவ்வளவு வருது? 600 rupees இன்கம் வருது. சோ மேல இருக்கிற யூ பொறுத்த வரைக்கும் கீழே இருக்கிற லெஃப்ட்ல இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ஐடியும் சேர்த்து ஒரே டீம் தான். மேல இருக்கிற ஐடிக்கு ரைட் சைட்ல இருக்கக்கூடிய அந்த ரெண்டு ஐடியும் சேர்த்து ஒரே டீம் தான். இப்ப ரெண்டு ஐடி மேட்ச் ஆகும் போது மேல 1200 rupees வருது. ஓகேவா? இந்த இடத்துல நம்ம சும்மா ஒரு திங்க் பண்ணி பாருங்களேன். இங்க என்ன பண்ணிருக்கோம்? நம்ம இந்த பக்கம் ஒரு பேர் அந்த பக்கம் ஒரு பேர் மேட்ச் பண்ணிருக்கோம். 2 பேர் மேட்ச் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேர் மேட்ச் பண்ணோம். சோ அந்த ஒரு பேரோடைய கமிஷன் வந்து 600 ரூபாய். இங்க 2 பேர் தான், 4 ஐடி தான் கொண்டு வந்திருக்கோம். சோ 2 பேரை மேட்ச் பண்ணும்போது ஆனா இன்கம் என்னவா வருதுன்னா 1200 600 ஆட் பண்ணும்போது 2400 rupees வருது. சோ அப்ப 2 பேரை மேட்ச் பண்ணா டிவைட் பண்ணுங்க. 2400ல 2 ஆல டிவைட் பண்ணுங்க. 1200 rupees வருது இன்கம். என்னடா இது, ஃபர்ஸ்ட் இடத்துல ஒரு பேரை மேட்ச் பண்ணா 600 ரூபாய் தான் வருது. ஆனா 3 ஐடி போட்டு உள்ள வந்தோம்னா அதே விஷயம் அதே வேலை தான் பாக்குறோம். ஆனா இந்த இடத்துல மட்டும் 600 ரூபாய் வராம ஒரு பேரோட கமிஷன் 1200 ரூபாவா வருது பாருங்க. ஏன்னா கீழே இருக்கிற 2 யூக்கு மட்டும் தான் நம்ம வேலை பாக்குறோம். மேல இருக்கிற யூக்கு நம்ம வேலையே பார்க்காம டபுளா வந்து பாத்தீங்கன்னா இன்கம் ஜெனரேட் ஆகுது. 2200 rupees. சோ இதுவே வந்து பாத்தீங்கன்னா 7 ஐடிக்கு பாருங்களேன். யூ கீழே 2 யூ நம்ம தான், அதுக்கும் கீழே 4 யூ நம்ம தான். சோ அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்கிற 3 யூக்கு வேலையே இல்ல. கீழே இருக்கிற 4 யூல ஃபர்ஸ்ட் யூல டீம் 1 அண்ட் டீம் 2ல ஒரு ஐடி, அண்ட் டீம் 3 டீம் 4ல ஒரு ஐடி, டீம் 5 அண்ட் டீம் 6ல ஒரு ஐடி, டீம் 7 அண்ட் டீம் 8ல வந்து ஒரு ஐடி. சோ இப்ப இது மேட்ச் ஆச்சு அப்படின்னா ஒரு ஐடி கீழே இருக்கிற 4 யூக்குமே 600. சோ 600 rupees இன்கம் வந்து ஜெனரேட் ஆயிடுது. இதுல சூப்பரான ஒரு விஷயம் தெரியுமா? மேல இருக்கிற 3 யூக்கும் வந்து வேலையே இல்லையா? அதாவது இந்த யூக்கு டீம் 1 அண்ட் டீம் 2 ஒரு ஐடி மேட்ச் ஆகி 600 ரூபாய் வந்துருச்சு. இந்த இடத்துல டீம் 3 அண்ட் டீம் 4க்கு வந்து பாத்தீங்கன்னா 600 ரூபாய் இன்கம் வந்துருச்சு. டீம் 5 அண்ட் டீம் 6 மேட்ச் ஆகி ஒரு ஐடி வரும்போது இந்த யூக்கும் 600 ரூபாய் இன்கம் ஜெனரேட் ஆயிடுச்சு. டீம் 7 அண்ட் டீம் 8ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 600 ரூபாய் வந்து அந்த யூக்கும் ஜெனரேட் ஆயிடுச்சு. இந்த 4 இடத்துல மட்டும்தான் 4 பேரை நம்ம மேட்ச் பண்ணிருக்கோம். ஆனா இந்த இடத்துல 3 ஐடிக்கு நம்ம எந்த ஒரு பேரும் போடல. ஆனா இந்த யூ பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட்ல 2 ஐடி வந்துருச்சு, ரைட்ல 2 ஐடி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு மேல இருக்கிற இந்த யூக்கு என்ன வரும்? 1200 rupees இன்கம் வருது. அதே மாதிரிதான் இங்கேயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா லெஃப்ட்ல டீம் 5 டீம் 6 இருக்கிறது லெஃப்ட் சைட்ல இருக்கு அந்த யூக்கு. ரைட் சைட்ல டீம் 7 டீம் 8ல வரக்கூடிய 2 ஐடி. சோ இது ரெண்டும் மேட்ச் ஆச்சுன்னா மேல இருக்கிற யூக்கு 1200 rupees வருது. இதுக்கும் மேல இருக்கிற யூக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா லெஃப்ட்ல டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 4 ஒரு ஐடி வந்திருக்கு. சோ இந்த 4 ஒரு ஐடிக்கும் இந்த பக்கம் 4 ஐடிஸ், இந்த பக்கம் ஒரு 4 ஐடிஸ். சோ ஒரு ஐடி மேட்ச் ஆச்சுன்னா 600. அப்ப 4 ஐடி மேட்ச் ஆச்சுன்னா மேல 2400 rupees. இது டோட்டல் இன்கம் வந்ததை ஆட் பண்ணுங்களேன். 2400 பிளஸ் 1200 பிளஸ் ஒரு 600 ஆட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் லேயர்ல ஒரு 2400 ரூபாய்,
அடுத்த 2 யூக்கு வந்து 1200 1200 2400 rupees. அதுவும் திருப்பி 4 யூக்கு ஒரு 600 ரூபாய் கிடைக்குதுன்றதுனால 4 into 600 2400. அப்ப 2400, ரெண்டாவது லேயர்ல ஒரு 2400, மூணாவது லேயர்ல ஒரு 2400 ஆட் பண்ணா 7200 ரூபாய் இன்கம். எத்தனை பேர் அங்க மேட்ச் பண்ணிருக்கோம்? மொத்தம் 4 யூக்கு மட்டும்தான் கீழே லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் 8 டீம்ல ஒரு ஐடி கொண்டு வந்திருக்கோம். அப்படி கொண்டு வந்ததுல 4 பேர் தான் மேட்ச் பண்ணிருக்கோம். ஆனா 4 பேர் மேட்ச் பண்ணிருக்கோம். இன்கம் 7200 rupees வருது. 7200 rupees 4 ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 1800 rupees பேர் கமிஷன். ஓகே, 1800 ரூபாய் ஒரு பேரோட கமிஷன். புரியுதா உங்களுக்கு? எனக்கு இது பாபு சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது புரிஞ்சுப்பா, வேற லெவல்ல எல்லாருக்கும் புரியுற மாதிரி இருந்துச்சு. வேலை ஒரே வேலைதான், 2 பேரை கொண்டு வரணும், அதுதான் வேலை. ஒரு பேர் மேட்ச் பண்ணும், அதுதான் வேலை. ஆனா அந்த பேர் மேட்ச் ஆகும்போது ட்ரிபிளா இன்கம் கிடைக்கும். அப்படின்னா 600 ரூபாய் வர வேண்டிய இடத்துல 4 பேரை மேட்ச் பண்ணிட்டு 7200 ரூபாய், ஒரு பேருக்கு 1800 ரூபாய். சூப்பர்ல, எவ்வளவு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு இது எக்ஸ்பிளைன் பண்ணி எனக்கு புரியும் போது அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. சோ இப்ப இங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். யார் யார் சிங்கிள் ஐடி போட்டிருக்கீங்களோ எல்லாருமே இம்மிடியேட்டா நான் பிசினஸா எடுத்து பண்ண போறேன்ப்பா, வெளியில எதுவுமே ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல, வாரம் 60,000 ரூபான்னு சொல்றாங்க, மாசம் 2,40,000 ரூபாய் சொல்றாங்க. ஒருத்தர் நான் என் தலைக்கு நான் ஒன்னு சொல்லட்டுமா, நான் ஸ்கூல் டீச்சரா இருந்தேன். இதுக்கு முன்னாடி நிறைய இன்டர்வியூ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் நான் டிகிரி முடிச்ச உடனே பாத்திருக்கேன், இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்கேன். என் தலைக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா நான் கரஸ்ல தான் முடிச்சேன், டிகிரி டிஸ்கண்டினியூ ஆயிட்டு கரஸ்ல தான் முடிச்சேன். கரஸ்ல முடிச்சதுனால எனக்கு அவ்வளவு சீக்கிரத்துல வந்து ஜாப் கிடைக்கல. அதுக்கப்புறமா என்னுடைய ப்ரொஃபஷன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் டீச்சர். எனக்கு கிளாஸ் எடுக்கிறது பிடிக்கும். டியூஷன் அப்பத்துல இருந்தே ஸ்டார்ட் பண்ணி 12th படிக்கும் போதே நான் வந்து பாத்தீங்கன்னா டியூஷன் ஆரம்பிச்சிட்டேன் அப்பயே. சோ காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா டியூஷன் சென்டர் வச்சு ரன் பண்ணிட்டு இருந்தேன் நான். சோ அப்படின்றதுனால எனக்கு ஸ்கூல் டீச்சர் அப்படின்ற இடத்துக்கு போனாலும் அங்கேயும் வந்து இப்ப நான் போய் ஸ்கூல்ல ஒர்க் பண்றேன் அப்படின்னாலும் 20,000 ரூபாய்க்கு மேல எனக்கு சேலரி கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? சோ அப்படி நான் எங்கனாச்சும் வெளியில போய் வேலை பாக்குறேன் அப்படின்னா 20,000க்கு மேல, அதிகபட்சம் நான் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு அப்படின்னாலும் 50,000க்கு மேல போகாது. சோ இங்க எனக்குன்னு நான் சொல்றேன்ல, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் ஜாயின் பண்ணி இருக்கிறவங்களும், இங்க நல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கவங்களும், இப்பதான் வந்திருக்கேன்ப்பா உள்ள அப்படின்றவங்களும் யோசிச்சு பாருங்க. நம்மள சுத்தி இருக்கிற இடத்துல நம்மளால ஒரு 20,000 ரூபாய் 50,000 ரூபாய் 1,00,000 ரூபாய்க்கு மேல வருமானம் சம்பாதிக்கிறதுக்கு வழி இருக்கா? ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கா? ஏன்னா எல்லாருமே லோயர் மிடில் கிளாஸ், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிசினஸ் பண்றதுக்கு முடியலன்றதுனாலதான், டேலண்ட் இருந்தாலும் அதை வெளியில கொண்டு வர முடியலன்றதுனாலதான் ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு கிடைக்காதான் நம்ம இங்க வந்திருக்கோம். சோ வெளியில நம்மளுக்கு எந்த இடத்துலயுமே பெருசா சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா இங்க வாரம் 60,000 ரூபாய், மாசம் 2,40,000 ரூபாய். ஏன்பா இறங்கி பண்ணக்கூடாது? சோ அதையே பிசினஸா எடுத்து பண்ணணும் நம்ம முடிவு எடுத்துட்டோம்னா, பிசினஸா பண்ணும்போது 600 ரூபாய் வர வேண்டிய இடத்துல 1,800 ரூபாய் கிடைக்குதுன்னா அப்ப நம்ம என்ன பண்ணோம்? புத்திசாலித்தனமா எவ்வளவு கஷ்டம் இருந்துச்சுனாலும் ஒரு கடையை டீ கடையை ஓபன் பண்ணோம்னாலோ, இல்ல ஏதாச்சும் ஒரு பிசினஸ் பண்ணோம்னாலோ, ஒரு சும்மா ஒரு பொட்டி கடை போடணும்னாலோ 2 லட்சத்துல இருந்து 5 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம். ஆனா இங்க நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்வேன் என்ன தெரியுமா, நான் 7 கடை ஓபன் பண்ணிட்டேன்ப்பா, ஆன்லைன் கடை. அந்த 7 கடையில கீழே இருக்கிற 4 கடைக்கு தான்ப்பா நான் வேலையே பாக்குறேன். 4 கடைக்கு வேலை பாக்குறேன். நான் ஓபன் பண்ண கடைக்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்ணிருக்கேன்னா, 7 மாசத்துக்கு எனக்கு தேவையான மளிகை சாமானை வாங்கிட்டு உள்ள வந்திருக்கேன். 7 மாசத்துக்கு தேவையான மளிகை சாமானை வாங்கிட்டு நான் உள்ள வந்திருக்கேன். இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே இல்ல, ரிஸ்க் எதுவுமே இல்ல. ஆனா நான் 7 ஆன்லைன் கடையை ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப என் ஏரியால ஒரு மளிகை கடை ஓபன் பண்ணோம்னாலும் 10 லட்சம் ரூபாய் வைக்கணும். ஆனா 10 லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த கடையை ஓபன் பண்ணவன் இந்த பக்கம் 4 தெரு அந்த பக்கம் 4 தெரு வியாபாரம் மட்டும்தான், அதுல மட்டும்தான் சம்பாதிக்கவே முடியும். 4 தெருவுல இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க வந்து வாங்குறது மூலயமா வர வருமானம் மட்டும்தான். அதுக்கே நான் 10 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் ஒரு கடையை ஓபன் பண்ணோம்னா கூட. ஆனா இந்த இடத்துல எனக்கு எந்தெந்த இடத்துல டீம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கு. இந்த பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேரளால கொஞ்சம் போகுது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்க பெங்களூர்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹைதராபாத்ல இருக்கு. சோ சுத்தி அடுத்த ஸ்டேட்லயும் போயிட்டு இருக்கு என்னுடைய பிசினஸ். 4 தெரு வியாபாரத்துக்கே 10 லட்சம் ரூபாய் வைக்கணும். இங்க டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா ஆல் இண்டியா லெவல்ல வந்து நம்ம பிசினஸ் பண்ணக்கூடிய இடத்துல என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம்? இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே பண்ணல.
ஆனா பிசினஸ் ஸ்டார்ட் அப் பண்ணிட்டோம்ப்பா. அந்த ஸ்டார்ட் அப் பண்ணும் போதே பிசினஸா வரணும் அப்படின்ட்டு ஒரு 32,900 மினிமம் என்ட்ரி எடுக்கிறதுக்கு சொல்றேன். ஓகேவா? நாப்கினா நான் ப்ரமோட் பண்ணி நிறைய பேருக்கு நாப்கின் எடுத்துட்டு போய் கொடுக்க போறோம் அப்படின்னா ஒரு 32. ஓகேவா? இல்லப்பா நான் எல்லாத்தையும் கலப்படமா வாங்கி நான் என் வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன்ப்பா. அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 40,000 ரூபாயில இருந்து 50,000 ரூபாய்க்குள்ள நம்ம மளிகை சாமான் கிட்டே போட்டா கூட சொல்றேன். அதுவும் வாங்கி நம்ம ஒரு 7 மாசத்துக்கு நமக்கு தேவையானதை யூஸ் பண்ணிக்க தானே போறோம். இதுதான் அது இன்வெஸ்ட்மெண்ட் கூட இல்ல. நம்ம மாசம் மாசம் ஒரு வருஷத்துக்கு இவ்வளவுன்னு சொல்லிட்டு மளிகை சாமானுக்குன்னு ஒதுக்குற காசு தானே இங்க போட போறோம். லாஸ்ன்னு சொல்ல முடியாதே, இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்ல முடியாதே. ஆனா பிசினஸா வரணும்னு முடிவெடுத்துட்டா 7 அடி போட்டு உள்ள வரணும்ப்பா.